பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிவிட்டது மட்டுமில்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யவில்லை. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு. மின்கட்டணத்தை 2 மாதம் இருப்பதை 1 மாதத்திற்கு கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க. அவங்க அதை செய்யவே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க, செய்யவே இல்லை. அடுத்த வருஷம் செய்யறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சராக இருக்கு. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பாருங்க. இப்படி இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா எவ்வளவு தூரம் அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆட்சி வருவதுக்கு முன்னால எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னா 28 மாசம் தரல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த பொண்ணா கொடுத்தாங்க. பொங்கலுக்கு போன ஆண்டு தரல, அதுக்கு முந்தின ஆண்டு தரல, இந்த வருஷம் கொடுக்கறாங்க. ஆக தேர்தலுக்காக தேர்தல் மக்களை கவர்கின்ற ஆட்சியாக ஓட்டை கொடுத்து நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கலாங்கிற ஒரு திட்டமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக சட்ட ஒழுங்கு சரியில்லை, லாக்அப் டெத் மரணங்கள். இந்த ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் இந்த ஆட்சி இனி வரக்கூடாது என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. பாரத நரேந்திர மோடிய நல்ல திட்டங்கள் நாட்டில் நாடு தொடர்வதற்கும் அண்ணன் இபிஎஸ் அவர்களை மாதிரி அவர் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 11 வந்தே பாரத் ரயில்கள் வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் தூத்துக்குடியில் மட்டும் 1500 கோடி ரூபாய்க்கு நல மக்கள் திட்டங்கள். அதற்கு கூட 2025ஆம் ஆண்டு 4800 கோடி ரூபாய்க்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து துறைமுகம் வழியாக பல திட்டங்களை செய்துவிட்டு வந்தார்கள். இப்படியான நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னதை போல ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார். இங்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலும், இந்தியாவில் அண்ணன் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய தலைமையிலும் இந்தியா ஒரு நாடு, நல்ல நாடாக, தமிழகம் ஒரு நல்ல தமிழகமாக உருவாடுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய மக்களுக்காகவா? அவருடைய மக்களுக்காக ஓய்வெல்லாம் வளர்த்திருக்கேன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் சொல்றது இப்ப சொன்னேன், 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. 28 மாசம் ஏன் தரல? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தோன்னு கொடுத்தாங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ போன வருஷம் ஏன் தரல? இப்ப கோடை காலத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் கோடை காலம் வந்துச்சு, உங்களுக்கு தான் தெரியும். அந்த 5 வருஷம் ஏன் கொடுக்கல? நீங்க சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணத்துக்கு 2 பேர் இறந்து போனதற்கு எவ்வளவு தூரம் அவங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 34 லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு. புழல் ஜெயிலே ஒருத்தர் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ என்ன திட்டம் இருக்குது அவங்கள்ட்ட? திறமையான ஆட்சி இல்லை. ஒரு நீதி நிர்வாகம் நல்ல முறையில் அவங்களால பராமரிக்க முடியும். கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பயங்கரமா வந்திருக்குன்னா காவல்துறை சரியா இயங்க. ஒரு பொறுப்பு டிஜிபி இல்ல. ஒரு பொறுப்பு டிஜிபி யாரை நியமிக்குங்கிற முடியல அவங்களால. இப்படிப்பட்ட அரசு